ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 20, பூரண பக்குவ நிலையை அடைதல், அதன் தொடர்ச்சி. பக்தி தொண்டின் விஞ்ஞானத்தை அறிய பக்குவமான ஆசிரியரை அணுக வேண்டும். தத் விஞ்ஞானார்த்தம் சகுரும் ஏவாபி கச்சேத். பக்தி தொண்டின் முதல் படி ஹம்சே குரௌமயி பத்தயானுவிருத்யா எனும் பகவான் ரிஷபதேவர் 10வது ஸ்லோகத்தில் உறுதி செய்கிறார். ஒருவர் மிக உயர்ந்த ஆன்மீக குருவிடம் சரணடைந்து முழுமுதற் கடவுளாகிய எனக்கு சேவை செய்ய வேண்டும். மயி முழுமுதற் கடவுளாகிய என்னிடத்தில் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இது குருவானவர் கடவுளை போன்றவர் என்பதை குறிக்கின்றது. ஏனெனில் அவர் கடவுளின் கட்டளைகளிலிருந்து விலக மாட்டார். இதுவே குருவின் பிரதான தன்மை. அவர் புதியதாக எதையும் தயாரிப்பதில்லை. கிருஷ்ணர் 5000 வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதையில் என்ன கற்பித்தாரோ அதை அப்படியே கற்பிக்கின்றார். கிருஷ்ணர் பேசிய போது கூட அது புதியது அல்ல. பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் 4.3 கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், யோக புரோக்த புராதன. லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசித்த அதே யோக விஞ்ஞானத்தை இன்று நான் உனக்கு உபதேசிக்கின்றேன். காலம் கடந்து விட்டது என்பதால் உபதேசங்களை மாற்ற வேண்டும் என்பதல்ல, அது முட்டாள்தனம். பூரண உண்மையை பற்றிய விஞ்ஞானத்தில் புதியதாக எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் ஏற்கனவே நிலைநாட்டப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரியன் கீழ்வானில் உதித்தது. இன்றும் கிழக்கில் தான் உதிக்கின்றது. தற்போது சூரியன் மேற்கு வானிலோ வடக்கு வானிலோ உதிப்பதில்லை. அதே போல வேத ஞானமும் நித்தியமாக நிலைநாட்டப்பட்டதாகும். அதனை எந்த சூழ்நிலையிலும் மாற்ற முடியாது. பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக எது உண்மையாக இருந்ததோ அது இன்றும் உண்மையாகவே இருக்கின்றது. அந்த உண்மையை தெரிந்து கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுக வேண்டும். பக்தி தொண்டின் 2 மிக முக்கியமான விஷயங்கள் பகவான் ரிஷபதேவரால் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்கர்மபி, எனக்காக செயல்படு. மத்கதையாச்ச நித்யம், எப்பொழுதும் என்னை பற்றிய கதையினை பாடுவதிலும் கேட்பதிலும் ஈடுபடு. நித்தியம், எப்பொழுதும் என்னும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானது. வருடத்தில் 7 அல்லது 10 நாட்களுக்கு மட்டும் ஸ்ரீமத் பாகவத வகுப்புகளை கேட்டுவிட்டு மீதமுள்ள 355 நாட்களும் பங்கு சந்தைக்கு சென்று இந்த பங்கு என்ன விலை, அந்த பங்கு என்ன விலை என்று விசாரணை செய்பவராக இருக்கக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்தினை தினமும் பக்த சங்கத்தில் மத்தேவ சங்காத் கேட்க வேண்டும். கர்மிகள் அல்லது மனக்கற்பனையாளர்களின் சங்கத்தில் அல்ல. அது நமக்கு பலன் தராது. ஜிஹாஷயா தேஹ கேஹாத்ம புத்தி. பக்தி தொண்டின் மூலமாக குடும்ப வாழ்விலிருந்து பற்றின்மையை வளர்க்க வேண்டும் என்பது மற்றொரு முக்கிய விஷயமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 42 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பக்தி பரேஷானுபவோ விரக்திர் அந்யத்ர ச. பக்தி யோகத்தை பயிற்சி செய்பவர் பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டினால் எழும் தெய்வீக இன்பத்தையும் பகவானின் இருப்பையும் இதர விஷயங்களின் மீதான பற்றின்மையையும் உணர்கிறார். இதுவே பக்தி யோகம். பக்தி சேவையில் நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறியுள்ளீர்கள் என்பதை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளலாம். உலக பற்றுதல்களிலிருந்து நான் எவ்வளவு விடுபட்டுள்ளேன். இது எனது உடல், இது எனது நாடு, இது எனது சமுதாயம், இவள் என் மனைவி, இவை எனது குழந்தைகள் என்று எந்த அளவிற்கு நான் நினைத்து கொண்டுள்ளேன். இக்கேள்விகளை நமக்கு நாமே கேட்க வேண்டும். இத்தகு மாயையான பற்றுதல்களை நாம் கைவிட வேண்டும். உலக பற்றுதல்களை நம்மால் கைவிட இயலாவிடில் நம்மால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. அகம் பிரக்மாஸ்மி, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த புத்தி அல்ல, நான் தூய ஆத்மா பிரம்மன், நான் பரபிரம்மனான கிருஷ்ணரின் அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்திலும் இதர அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள உபதேசங்களுக்கு ஏற்ப பக்தி தொண்டினை பயிற்சி செய்தால் நாம் வெற்றி பெற்று முக்தி அடைவோம். ஆனால் சாஸ்திரங்கள் இல்லாமல் அது சாத்தியமில்லை. கிருஷ்ணரும் பகவத்கீதையில் 16.23 இதனை கூறுகிறார். யசாஸ்திர விதிம் உத்ருத்ய வர்த்ததே காமகாரத சித்திம் அவாப்னோதி. சாஸ்திரங்களில் உள்ள உபதேசங்களை விட்டுவிட்டு மனம் போனபடி செயல்பட்டால் பக்குவம் அடைதல் என்னும் கேள்விக்கு இடமில்லை.
ரூப கோஸ்வாமியும் இதனை தனது பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.101 உறுதிப்படுத்துகிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் வினா ஐகாந்திஹி ஹரேர் பக்திர் உத்பாதாயைவ கல்பதே. உபனிஷத்துக்கள், புராணங்கள், நாரதிய பஞ்சராத்திரம் போன்ற அங்கீகாரம் பெற்ற வேத சாஸ்திரங்களை புறக்கணித்துவிட்டு செய்யப்படும் பகவானுக்கான பக்தி தொண்டு சமுதாயத்தில் தேவையற்ற தொந்தரவே. எத்தனையோ மத பயிற்சிகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக சாஸ்திரங்களில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் பல வகையான உச்சாடனங்களை கண்டுபிடித்துள்ளனர். ராம ராம ராம, ராதே ராதே ராதே, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று நீங்கள் உச்சரித்தால் அதுவும் திருநாமத்தை உச்சரிப்பதே. ஆயினும் நீங்கள் சாஸ்திரத்தை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்கும்படி சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் இதனை ஏற்றாக வேண்டும். நிதாய் கௌர ராதே ஷ்யாம், ஹரே கிருஷ்ண ஹரே ராம என்று நீங்கள் உச்சரிக்கலாம். ஆனால் அது சரியல்ல. உங்களுடைய இக்கண்டுபிடிப்பின் மதிப்பு என்ன? நீங்கள் பக்குவமானவர் அல்ல. புதிய மந்திரத்தை உங்களால் வெற்றிகரமாக கண்டுபிடிக்க இயலாது. சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்வதை நீங்கள் பின்பற்றினால் பூரண பக்குவத்தை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் இந்த ஆத்ம யோகம் பேரின்பத்திற்கான பாதை எனும் இந்த புத்தகம் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த பதிவில் வேறொரு புத்தகத்துடன் சந்திக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.